Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்திய யூடியூபர் இர்ஃபான் தனது செயலுக்கு நேரில் சென்று மன்னிப்பு கோரியுள்ளார். யூடியூபர் இர்ஃபான் தனது மனைவியுடன் துபாய் சென்றிருந்த நிலையில் அங்கு தனது மனைவியின் கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் சோதனை மேற்கொண்டதோடு பாலினத்தை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியை வீடியோவாக தயாரித்து தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டார். இந்தியாவில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வெளியிட தடை உள்ளது. இதனால் இர்ஃபானின் வீடியோவால் சர்ச்சை வெடித்ததை அடுத்து அவரது செயல் குறித்து விளக்கம் கேட்டு மருத்துவத்துறை சார்பில் இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக அவரை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டபோது மருத்துவத்துறையின் நோட்டீஸ் கைக்கு வந்து சேரவில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாலினம் அறிவது, அறிவிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவோர் மற்றும் ஸ்கேன் சென்டர்கள், மருத்துவமனைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்து அறிக்கை வெளியிட்டது. இது தொடர்பான வீடியோக்களை நீக்க இர்ஃபானுக்கு அறிவுறுத்தியது. இந்நிலையில் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரை நேரில் சந்தித்த இர்ஃபான் அவரிடம் மன்னிப்பு கடிதம் வழங்கியதோடு மன்னிப்பும் கோரினார். பாலினம் கண்டறிவதற்கு தடை சட்டம் இந்தியாவில் நடைமுறையில் இருப்பது தெரியாது என்றும் தனது தவறுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் கூறிய இர்ஃபான் வீடியோ வெளியிட்டது தவறு என தெரிந்தவுடன் அதனை நீக்கிவிட்டதாக கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் வேறு ஒரு வீடியோ தயாரித்து வெளியிட உள்ளதாக இர்ஃபான் தெரிவித்துள்ளார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.